Kids World. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வசித்து வந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது. அதைப் பற்றி அது மிகவும் பெருமை பேசிக்கொண்டே இருக்கும். ஆமையோ மெதுவாக நகரும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து கேலி செய்தது. என்ன ஆமையாரே, எப்போது பார்த்தாலும் இப்படி மெதுவாகவே போய்க் கொண்டிருக்கிறீங்களே, உங்களால் ஒருபோதும் என்னை ஜெயிக்க முடியாது என்று சிரித்தது. அதற்கு ஆமை அமைதியாக பதிலளித்தது. முயல் நண்பரே, வேகத்தை வைத்து மட்டும் யாரையும் எடை போடக்கூடாது. வேண்டுமானால் நாம் ஒரு பந்தயம் வைத்துப் பார்க்கலாமா? முயல் ஆமையின் சவாலைக் கேட்டு மேலும் சிரித்தது. சரி சரி, உன் விருப்பம். ஆனால் நீ தோற்பது நிச்சயம் என்று கூறியது. இருவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பந்தயம் வைத்து ஓடத் தொடங்கினர். முயல் மின்னல் வேகத்தில் ஓடியது. வெகு தூரம் சென்றதும் திரும்பிப் பார்த்தது. ஆமை இன்னும் வெகு தொலைவில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? அது வருவதற்குள் நான் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டுப் போகிறேன் என்று நினைத்த முயல் ஒரு மரத்தின் அடியில் படுத்துத் தூங்கிவிட்டது. ஆமையோ களைப்பை பொருட்படுத்தாமல் மெதுவாகவும் சீராகவும் நடந்து கொண்டே இருந்தது. முயல் தூங்கிக் கொண்டிருந்ததைக் கூட அது கவனிக்கவில்லை. நீண்ட நேரம் கழித்து முயல் கண் விழித்தது. பந்தய தூரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தது. பதற்றத்துடன் வேகமாக ஓடத் தொடங்கியது. ஆனால் அதற்குள் ஆமை பந்தயக்கோட்டைத் தொட்டு வெற்றி பெற்றிருந்தது. முயல் மூச்சு வாங்க ஓடி வந்து பார்த்தபோது ஆமை வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் இருந்தது. முயல் தனது தவறு உணர்ந்தது. வேகத்தை மட்டும் நம்பியதால் தான் தோற்றுப் போனோம் என்பதை அது புரிந்து கொண்டது. குழந்தைகளா, பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் யாரையும் வெல்லலாம். அவசரமும் சோம்பலும் தோல்வியைத்தான் தரும்.